அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கம். இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அதே மாதிரி இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு கவலையான செய்தி கிடைச்சிருக்கிறது. அதாவது இந்திய கிரிக்கெட் அணியினுடைய நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா எதிர்வரும் நமீபியாவுடன் அணியினுடன் போட்டியில டெல்லியில் நடக்க இருக்கிற அந்த போட்டியில விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான பிரதான காரணம் அபிஷேக் சர்மாவினுடைய வயிற்று பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக அடுத்த வருகின்ற போட்டியில் அவர் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அந்த அணியில் விளையாடுவதற்காக சஞ்சு சாம்சனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சன் கடந்த நியூசிலாந்து தொடரின் போது மிக சிறப்பாக செயல்படாதன் காரணமாக இந்த உலகக்கிண T20 போட்டிகள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். வாய்ப்புகள் வழங்கப்படலை. இதற்கு பிரதான காரணம் சஞ்சு சாம்சனுடைய அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம், அவர் தொடர்ச்சியாக ஓட்டங்களை குவிப்பதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஓட்டங்களை குவிப்பதில் சிரமப்பட்டார். கடந்த தொடரில் அதிகபட்சமாக ஒரு 30 ஓட்டங்களுக்கு மேலே தான் ஒரே ஒரு 4வது போட்டியில் மட்டும் நியூசிலாந்துக்கு எதிராக பெற்றிருந்தார். இதன் காரணமாக அணிக்கு திலக் வர்மாவுடைய இடத்துக்காக மீள் வருகையாக வந்த இஷான் கிஷன் தொடர்ச்சியாக உலகின் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக சஞ்சு சாம்சனுடைய இடத்தை பறித்து கொண்டு அப்படியே விளையாடி வருகிறார். இதனால அபிஷேக் சர்மாவுடைய ஏற்பட்டிருக்கும் இந்த பிரச்சனையின் காரணமா சஞ்சு சாம்சனுக்கு மீண்டும் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கதவு வாய்ப்பையும் சரியான முறையில் சஞ்சு சாம்சன் பயன்படுத்துவாரா? இந்த தொடரில் அவர் முதலாவது போட்டியை விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த போட்டியில் அவர் வெற்றி பெற்றார்னா, ஓட்டங்களை குவிப்பாராக இருந்தால் நிச்சயமாக அடுத்தடுத்த போட்டிகளில் சஞ்சு சாம்சனுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவி வருது. அதே மாதிரி இலங்கை அணியுடைய சுழல்பந்து வீச்சாளர், நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர் வனிந்து அசரங்க உபாதைக்கு உள்ளாகப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைச்சிருக்குது. காரணம் அவருடைய தோல் தசை படிப்பு, அதோடு கடந்த 2 ஆண்டுகளாகவே அவர் ரொம்ப மோசமான ஒரு அவதியுற்று வராரு. இந்த தசைப்பிடிப்பின் காரணமாக இந்த என்ஆர் ஸ்கேனிங் மூலமாக அவருக்கு பெரிய சத்திர சிகிச்சை நடைபெற காத்திருப்பதாகவும் இலங்கை கிரிக்கெட் வட்டாரங்கள் அறிவிக்கிறது. இதன் காரணமாக அவர் எதிர்வரும் 2020 உலகக்கிண போட்டிகளில் பங்கு பெற்ற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இலங்கை கிரிக்கெட் வாரியம் இலங்கை அணியுடைய நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய வனிந்து அசரங்க நடைபெற்று வந்த உலகக்கிண போட்டியின் அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டிகளில் மிக சிறப்பாக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். தொடர்ச்சியாக அவர் விளையாடுவாக இருந்தார். ஷகிபுல் ஹசன் பெற்றிருக்கும் இந்த உலகக்கிணத்தினுடைய அதிகூடிய T20 விக்கெட்டுகளை முறியடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக சிறப்பாக 2021ஆம் ஆண்டும் 2022ஆம் ஆண்டும் நடைபெற்ற T20 23ஆம் ஆண்டும் நடைபெற்ற 2020 உலகக்கிண போட்டிகளில் அவர் அதிக பெறுகளை பெற்ற ஒரு வீரராக இருக்கிறார். விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரு வீரராகவும் இருக்கிறார். இதன் காரணமாக அந்த இடத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்போது அவருக்கு உபாதை ஏற்பட்டிருப்பதால் அந்த இடத்தை மீள் நிற்பதற்காக இலங்கையினுடைய மற்றொரு சக வீரராக இருக்கக்கூடிய ஏமந்த அவர் அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. துசான் ஏமந்த அப்படிங்கிற ஒரு இலங்கை அணியினுடைய சுழல்பந்து வீச்சாளர் இலங்கை ஏ கிரிக்கெட் அணிக்காக விளையாடு வரும் அவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை ஏ அணியினோடு சிறப்பாக செயல்பட்டு வரார். அவர் எதிர்காலத்தில் வனிந்து அசரங்கனுடைய இடத்தை மீள் நிரப்புவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலை வருது. என்னதான் வனிந்து அசரங்க இந்த இலங்கை அணியினுடைய இடத்தை மீள் நிரப்புவதற்கு ஏமந்த வந்தாலும் வனிந்து அசரங்க இருக்கும் வரை இலங்கை அணி ஒரு பலமான ஒரு அணியாக இருந்து கொண்டிருக்கும். பந்து வீச்சில் இலங்கை அணி அண்மை காலமாக 2020 உலகக்கிணத்தாக இருக்கும். அதுக்கு முன்னதாகவும் பல அப்செட்டுகளை சந்தித்து ஒரு முதலாவது வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்த போட்டி அவங்களுக்கு ஒமானோட இருக்குது. அந்த ஒமானரோட போட்டியில் வெற்றி பெறுவாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏமந்த அணிக்கான ஒரு இடத்தை மீள் நிரப்புவாரா, வனிந்து அசரங்களோட இடத்தையும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளத்தான் வேணும். என்னதான் இருந்தாலும் இலங்கை கிரிக்கெட் இப்போ பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க போகுது. தங்களுடைய பந்து வீச்சாளர்களும் உபாதைக்கு அடிக்கடி உள்ளாகிறதுனால எதிர்காலத்தில் இலங்கை அணியினுடைய சூப்பர் 8 தொடருக்கான வாய்ப்பை இழக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நிலவி வரும் நிலையில் இலங்கை அணி என்ன மாதிரி விஷயத்தை கையாள போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடைய காணொலிகள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு அடிக்கடி சேரும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷியான் என்றோ.